அடுத்தபடியாக வரவேற்புரை நிகழ்த்த சகோதரர் சலீம் அவர்களை கனிபாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஏகவல்ல இறைவனுக்கே சேரும். குட் ஈவினிங் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இந்த சகோதரத்துவ சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கு வருகை. முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் நாசிம் அப்துல் காதர் அவர்களை வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்கு அண்ணனூர் GIHI நாசிம் அவர்கள், திரு அனீஸ்பாய் அவர்களையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக 2வது முறையாக இங்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் மொஹிதீன் ஷாப் அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு நல்ல மனிதர் கூட. இப்போ அவர் உங்களுடைய உரையாடுவார். அப்போது நீங்கள் அவருடைய சிறப்பு பேச்சுகளை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி இல்லை. எங்கள் அழைப்பை ஏற்று இந்த சகோதரத்துவ நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து சகோதரி சகோதரர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மேல்மேலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெறும். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு சின்ன அறிவிப்பு. இப்போ லாஸ்ட் நாங்க வந்து இந்த சம்மர் கிளாஸ் இங்க நடத்தியிருந்தோம். அது வருஷம் நாங்க நடத்துவோம். இந்த வருஷம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு நாங்க வருஷமா வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு கிஃப்ட், அது மாதிரி இந்த கிராண்ட் ஃபாதர் மதர் அவங்க எல்லாம் நாங்க தேர்ந்தெடுத்து ஒரு அவார்டு மாதிரி கொடுப்போம். போன தாட்டி நாங்க அது மாதிரி கொடுத்தோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வரல. அவங்க நாங்க இந்த 2026 அவங்க பெஸ்ட் மதரா நாங்க தேர்ந்தெடுத்தோம். அவங்க வராதனால இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சின்ன அவார்டை தருமாறு டாக்டர் மொஹிதீன் ஷாப் அவர்களை அழைக்கின்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்க ஸ்டூடெண்ட் சென்டர்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிறந்த குழந்தை. அவங்க அந்த குழந்தைங்களை பத்தி சொன்னா நிறைய இருக்கு. அதை வந்து அவங்க வந்து எல்லா இடத்துலயுமே முதலிடம், எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு படிப்புலயும் சரி, மற்றபடி திறமையிலையும் சரி, செஸ் முதற்கொண்டு நிறைய பண்ணியிருக்காங்க. சரி, அவங்கள பார்த்தவங்களுக்கு தெரியும். பூர்வீகாவும் அவங்க மதரையும் தயவு செய்து இங்க மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். எஸ், பெஸ்ட் பேரண்ட் ஆஃப் இயர்னு சொல்லிட்டு நாங்க HMJCல இந்த குழந்தை பாத்தீங்கன்னா இறைவனோட குழந்தை. எவ்வளவு அழகா வந்து படிப்புலயும் சரி திறமையிலயும் சரி இவங்க வந்து தாழ்ந்தவங்க இல்ல, எல்லாத்தையும் பெஸ்ட். இப்ப நீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க பாத்தீங்க. அவங்கள்ட்ட வந்து நேத்து தான் சொன்னேன். உடனே சரி ஒரு ஆர்வமா வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அவங்களது தம்பியும் அர்ஷனும் வந்து ரொம்ப சொரப்பணம் கிடையாது. சிலம்புல வந்து நம்ம ஸ்டேட் லெவல்ல நல்லபடியா ஆடி அவனும் நம்ம அவார்டு வாங்கியிருக்கான். அவங்கள பெருமிக்கிறதுல எங்க GIHI ஷாப் பட்டவரம் சார்பாக நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ நீங்க விருப்பப்பட்டா ஏதாவது பேசலாம், பரவாயில்லைங்களா? ரொம்ப நன்றி. இந்த குழந்தை மேலும் இன்னும் நிறைய திறமைகளை வளர்த்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க போறீங்க? கடைசியா இருக்கு எங்களுக்கு. அடுத்தபடியாக மெயின் ஸ்பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பசங்களோட ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்ஷாஅல்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறோம். சோ இன்னைக்கு வந்து என்ன நாளுன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரியுமா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாள். சோ இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒன்று கூடிய சமத்துவமா இருக்கனால சோ அதனால இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் நாள். சோ இன்னைக்கு நாங்க ஒரு குட்டி ப்ரோக்ராம் பண்ண போறோம். CEO பட்டாபிராம் சார்பாக சமத்துவத்தை பத்தி ஒரு குட்டி ப்ரோக்ராம் வந்து பண்ண போறோம். நஸ்ரீன், இப்போ நம்ம எல்லாருமே இங்க கூடி இருக்கோம்ல, சோ சமத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்றியா? சரி, சொல்றேன். சமத்துவம் என்பது அனைவரும் பிறப்பு, ஜாதி, மதம், பாலினம், மொழி, பொருளாதார நிலை போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் சமமாக மதிக்கப்படுவதும் நடத்தப்படுவதும் ஆகும். சரி, இப்ப நான் சமத்துவத்தை பத்தி சொல்லிட்டேன். நீ சமத்துவங்களின் முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்றியா? சொல்றேனே. சமத்துவத்தின் முக்கியத்துவம் அனைவரும் சம உரிமை, ஒற்றுமை மற்றும்
சகோதரத்துவமும் வளரும், பாகுபாடுகள் குறையும், சமுதாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பிறப்பை பத்தி தான் இருக்கு. பிறப்பை பத்தி கொஞ்சம் சொல்றியா? சரி சொல்றேன். பிறப்பு என்பது ஒரு உயிர். இந்த உலகில் தோன்றும் நிகழ்வாகும். மனிதர்கள் அனைவரும் பிறப்பால் சமமானவர்கள். பிறந்தவுடன் யாரும் உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ இருப்பதில்லை. அவர்களின் செயல்கள், பண்புகள் மற்றும் நற்பண்புகளே அவர்களின் சிறப்பை நிர்ணயிக்கின்றது. சரி, இப்ப நான் பிறப்பை பத்தி சொல்லிட்டேன். பிறப்பை பத்தி திருக்குறள்ல ஒரு அழகான குறள் இருக்கு. அதை சொல்லிட்டு அதோட பொருள் சொல்றியா? சொல்றேனே. திருக்குறள் கூறுகிறது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம்: அனைத்து உயிர்களும் பிறப்பால் சமமானவை. ஆனால் அவர்கள் செய்யும் செயல்கள் தான் சிறப்பு வேறுபடுகிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதனால் பிறப்பை வைத்து ஒருவரை உயர்வாகவோ தாழ்வாகவோ எண்ணாமல் அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம இந்த 2 பேருமே ஷேர் பண்ணி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக்ல வரது மதத்தை பத்தி தான் இருக்கு. மதத்தை பத்தி கொஞ்சம் சொல்றியா? சொல்றேனே. மதம் என்பது மனிதர்களுக்கு நல்லவர்களாக கற்றுத்தரும் ஒரு வாழ்க்கை நெறியாகும். உலகில் பல மதங்கள் உள்ளன. ஒவ்வொரு மதமும் மனிதர்களுக்கு நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதையே சிறப்பு வேறுபடுகிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு மனிதநேயத்தை பத்தி தான் இருக்குது. மனிதநேயத்தை பத்தி கொஞ்சம் சொல்றியா? சரி சொல்றேன். மனிதநேயம் என்பது மதம், இனம், மொழி, ஜாதி போன்ற வேறுபாடுகளை பார்க்காமல் அனைத்து மனிதர்களிடமும் அன்பு, மரியாதை மற்றும் உதவும் மனப்பான்மையுடன் நடப்பதாகும். சரி, இப்ப மனிதநேயத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? நெக்ஸ்ட் வந்துட்டு மொழியை பத்தி கூட கொஞ்சம் சொல்லிட்டேன். சரி சொல்றேன். மொழி என்பது மனிதர்கள் தங்களின் எண்ணங்கள், உணர்வுகள், கருத்துகள் மற்றும் மற்றவர்களுடன் அறிவை பகிர்ந்து கொள்ள ஒரு கருவியாகும். நம்ம சமூகத்தை பத்தி இப்போ நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் மதத்தை பத்தி கொஞ்சம் பேசலாமா? சரி பேசலாம். இப்போ வர்ஷாவை நம்ம கூப்பிட்டு இந்து மதத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல வைக்கலாமா? சொல்ல வைக்கலாமே. நான் இந்து மதத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மதம் உலகின் மிக பழமையான மதங்களில் ஒன்றாகும். இம்மதத்தை பின்பற்றவர்கள் இந்துக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அலினா, நம்மளோட மதத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல மேற்கு வரியா? இஸ்லாம் என்பது முக்கியமான மதங்களில் ஒன்றாகும். இம்மதத்தை பின்பற்றவர்கள் முஸ்லிம் என அழைக்கப்படுவார்கள். சரி, நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ்துவ மதத்தை பத்தி பார்க்கலாம். ரோஸ்லே, நீங்க உங்களோட கிறிஸ்டின் மதத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கிறிஸ்துவ மதம் உலகில் உள்ள மிகப்பெரிய மதத்தில் ஒன்றாகும். அதை வழிபடுபவர்கள் கிறிஸ்துவர்கள் என அழைப்பார்கள். நெக்ஸ்ட் வர்ஷா, உங்களோட நம்பிக்கை எல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்களோட நம்பிக்கை எல்லாம் என்னன்னா, இறைவன் பல வடிவங்களில் வழிபடுகிறார். நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று போதிக்கிற கர்மா மற்றும் மறுபிறவி ஆகிய கருத்துக்களை நம்புகிற ஆன்மீக வளர்ச்சிக்கும் அறநெறி வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறோம். அலினா, நம்மளோட முக்கிய நம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் சொல்றியா? எங்களோட முக்கிய நம்பிக்கைகள் ஒரே இறைவனான அல்லாஹ்வை நம்புதல், ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் இறை தூதர் என்று நம்புதல், புனித நூலான குர்ஆன் நம்புதல். ரோஸ்லின், உங்களோட நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்கள் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆகிய ஒரே கடவுளை வழிபடுகின்றோம். அவரே நாங்கள் நம்புகின்றோம். வர்ஷா, உங்களோட விழாக்கள்லாம் கொஞ்சம் சொல்றியா? எங்களுடைய விழாக்கள் என்னன்னா தீபாவளி, பொங்கல், சிவராத்திரி, ஹோலி. தீபாவளி அசுரனை அழிக்கும் நாள், பொங்கல் விவசாயத்தை போற்றும் நாள், சிவராத்திரி சிவனை வழங்கும் நாள், ஹோலி நன்மைகள் ஒற்றுமையை செலுத்தும் நாள். அலினா, நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் கொஞ்சம் சொல்றியா? ரமலான் குர்ஆன் இறக்கிய நாள், அதனால நாங்க செலிப்ரேட் பண்றோம். பக்ரீத், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுக்க சொல்லும் போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுக்க போகும்போது அல்லாஹ் நிறுத்தி ஒரு ஆடை பலி கொடுக்க சொன்னாங்க. அதனால நாங்க பக்ரீத்தை செலிப்ரேட் பண்றோம். ரோஸ்லின், உங்களோட கிறிஸ்டியன் மதத்துல நீங்க என்னென்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணீங்க, அதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? நாங்க கிறிஸ்துவ மதத்துல கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், அப்புறம் குட் ஃப்ரைடேவை நாங்கள் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இயேசுவோடைய பிறப்பு நாளாக கொண்டாடுகின்றோம். மற்றும் ஈஸ்டர் அன்று அவர் சிலுவை அறைப்பட்டு உயிர்த்த நாளாக கொண்டாடுகின்றோம். மற்றும் குட் ஃப்ரைடே அவர் இறந்த நாளாக கொண்டாடுகின்றோம். அலினா, நம்மளோட புனித நூல் கொஞ்சம் சொல்றியா? நம்மளோட புனித நூல் குர்ஆன்.
ரோஸ்லின், உங்களோட புனித நூல்கள் எல்லாமே கொஞ்சம் சொல்றீங்களா? எங்களுடைய புனித நூல் திருவிவிலியம். அதை ஆங்கிலத்தில் பைபிள் என்று அழைப்பார்கள். வர்ஷா, உங்களோட புனித நூல் கொஞ்சம் சொல்றீங்களா? மகாபாரத், வேதாஸ், பகவத் கீதை, வேதாஸ், ராமாயணா. வர்ஷா, உங்களோட மதம் இந்த சமுதாயத்துக்கு என்ன போதிக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்களுடைய நற்பண்புகள் என்னன்னா அன்பு காட்டுதல், உண்மை பேசுதல், பொறுமை, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுதல், வலியனை வலியுறுத்தும் பழமையான மதங்களில் ஒன்றாகும். அலினா, நம்மளோட மதம் இந்த சமுதாயத்துக்கு என்ன போதிக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மை பேசுதல், பெற்றோரை மதித்தல், ஒற்றுமையாக வாழுதல். ரோஸ்லின், உங்க மதம் இந்த சமுதாயத்துக்கு என்ன போதிக்குது, அதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? எங்கள் மதம் பிறரிடம் அன்பு காட்டவும், பிறரை மன்னிக்கவும் மற்றும் ஏழைகளுக்கு உதவும் அறிவுறுத்துகின்றது. இப்போ மதமும் மனிதநேயமும் கூறுவது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒண்ணு சொல்லி முடிக்கிறோம். மதமும் மனிதனை மனிதப்படுத்துகிறது, மனிதனை மனிதனாக வாழ செய்கிறது. எனவே மதமும் மனிதநேயமும் இணைந்து அன்பும் ஒற்றுமையையும் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க உதவுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.